மணிப்பல்லவம் பருவம் 1 அத்தியாயம் 39 மனம் மலர்கிறது. உலக அரவியில் புத்த சமய துறவியிடம் தோற்று அங்கே கூடியிருந்தவர்களின் ஏளனத்தையும் இகழ்ச்சியையும் ஏற்க நேர்ந்த பின் நடைப்பினம் போல் தளர்ந்து படைக்கல சாலைக்கு புறப்பட்டிருந்தான் இளங்குமரன். மனமும் நினைவுகளும் வாழ்வுற்று வலுவிழந்திருந்த அந்த நிலையில் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எவரையும் எதிரே சந்திக்காமல் இருந்தால் நல்லதென்றெண்ணி ஒதுங்கி மறைந்து நடந்தான் அவன். முதல் நாள் இரவு கப்பல் கலப்பு தீவின் தனிமையில் சுரமஞ்சரி என்னும் பேரழகி சிறிதும் பொருட்படுத்தாமல் நிமிர்ந்து நிற்கும் செருக்கும் தன்மானமும் இன்று எலும்பும் தோலுமாய் இளைத்து போன துறவி ஒருவருக்கு முன் தோற்று தாழ்ந்து போய் விட்டதென்பதை நினைத்த போது அவன் மனம் தவித்தது. என் மனம் என் மனம். அவன் மற்றவர்களிடம் பெருமை பேசி தருக்கிய அதே மனத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டுவிட்டார் அந்த துறவி. முரட்டு திமிரையும் வரட்டு ஆணவத்தையும் தவிர அங்கே இருப்பது வேறொன்றுமில்லை என்று நிரூபித்து விட்டார். பலர் நகைத்து இகழும்படி நிரூபித்து விட்டார். அப்படி இல்லை, ஒருபோதும் அப்படி இல்லை. என் மனத்தில் கருணையும் இருக்கிறது. ஓவியன் மணிமார்பனுக்கும் சுரமஞ்சரி என்ற பெண்ணுக்கும் துன்பம் நேர்ந்த காலங்களில் நான் கருணை காட்டியிருக்கிறேன். உலக அரவியிலும் இளஞ்சி மன்றத்திலும் உள்ள ஏழைகள் மேலும் இளைத்தவர்கள் மேலும் இரக்கம் கொண்டிருக்கிறேன். பிறருக்கு உதவுவதில் பெருமை கொண்டிருக்கிறேன். இயலாதவர்களுக்கு உதவுவதில் இன்பம் கண்டிருக்கிறேன். இருக்கலாம், ஆனால் நம்மால் பிறரிடம் கருணை காட்ட முடியும் என்ற ஆணவ நினைப்பு தான் உன்னுடைய கருணைக்கு காரணம். இரக்கப்பட முடியும் என்ற பெருமைக்காகவே இரக்கப்படுகிறவன் நீ. கருணைக்காகவே கருணை செலுத்தவும் இரக்கத்துக்காகவே இறங்கவும் உனக்கு தெரியாதுதானே? இப்படி அவன் மனத்துக்குள்ளேயே அவனை பற்றி வாத பிரதிவாத நினைவுகள் எழுந்தன. தன்னை பற்றிய நினைவுகளை தானே தனக்குள் எண்ணி மெய்யன் ஒளியை தேட முயன்று தவிக்கும் ஆத்மானுபவ தூண்டுதலை அவன் அடைந்தான். அந்த தூண்டுதல் ஏற்பட ஏற்பட மனத்தின் கணங்கள் எல்லாம் குறைந்து மனமே மென்மையானதொரு பூவாகி விட்டது போல் இருந்தது அவனுக்கு. தன் மனத்தின் குறிக்கோள் இப்போது புதிய திசையில் திரும்புவதையும் அவன் உணர்ந்தான். 18 வயதில் இளமையின் நுழைவாயிலில் அவன் மனத்தில் ஏற்பட்டு ஆறிய ஆசை பசிகள் 2. ஒன்று, உடம்பை வலிமையாகவும் வனப்பாகவும் வைத்துக்கொண்டு எல்லாருடைய கவனத்தையும் கவர வேண்டும் என்பது. மற்றொன்று, விற்போரும் மற்போரும் போன்ற படைகள பயிற்சிகளில் எல்லாம் தேர்ந்து தெரிந்த வீரனாக விளங்க வேண்டும் என்பது. இந்த 2 ஆசைகளும் நிறைவேறி மறந்து போன பின் தன்னுடைய தாய் யார், தந்தை யார், தனக்கு உறவினர்கள் யார் என்று அறியும் ஆசை எழுந்தது. நிறைவேறாத அந்த ஆசையில் லயிந்து அது இறுதியில் தாயை மட்டுமாவது காணும் விருப்பமாக குறைந்தது. அருட்செல்வ முனிவரின் மறைவுக்கு பின் அந்த ஆசையும் நிறைவேறும் வழியின்றி தவிப்பாக மாறி மனத்திலேயே தங்கிவிட்டது. இன்றோ 30வது வயதுக்கு இன்னும் சில காலமே எஞ்சியிருக்க கூடிய முழுமையான இளமையின் கருவில் நின்றான் அவன். அவனுடைய சுந்தரமணி தோள்களிலும் பரந்த பொன்னிற மார்பிலும் ஏறு போன்ற நடையிலும் எடுப்பான பார்வையிலும் மெல்லியலார் சொல்லி புகழ்கிற இளநலம் மலரும் பருவம் இது. இந்த பருவத்தில் இன்று அவனுக்கு ஏற்பட்ட ஆசையோ விசித்திரமானதாய் இருந்தது. இலக்கண இலக்கியங்களையும் மகா காவியங்களையும் மிக பெரிய ஞான நூல்களையும் சமய சாத்திரங்களையும் தத்துவங்களையும் முற்றிலும் முறையாக குறைவின்றி கற்று காலையில் இந்திர விகாரத்தில் சந்தித்த துறவியைப் போல் ஞான வீரனாக நிமிர்ந்து நிற்க வேண்டுமென்னும் ஏக்கம் அவன் மனத்தில் ஏற்பட்டிருந்தது. வெறும் ஏக்கமாக தோன்றிய இது அவன் வாழ்க்கையில் புதிய திசையில் பிறந்த புது வழியாகவும் அமையும் போலிருந்தது. உடம்பை வலிமையாகவும் வனப்பாகவும் வளர்த்ததைப் போலவே மனத்தையும் வளர்க்க ஆசைப்பட்டான் அவன். சோற்றுக்கு இல்லாமையும் துணிக்கு இல்லாமையும் பெரிய ஏழ்மை அல்ல. மெய்யான ஏழ்மை அறிவின்மைதான். மெய்யான செல்வம் அறிவுடைமைதான் என்ற புதிய உணர்வு என்றும் இல்லாமல் இன்று தன் மனத்தில் ஆழ்ந்து தோன்றுவதற்குரிய காரணம் என்ன என்பது இளங்குமரனுக்கே புரியாத பெரும் புதிராய் இருந்தது. இந்திர விகாரத்தில் அந்த துறவியை சந்தித்து அவரோடு வம்புக்கு போக நேர்ந்திராவிட்டால் இப்படியொரு தவிப்பை தான் உணர இடமில்லாமல் போயிருக்குமோ என்று சிந்தித்தான் அவன். அந்த சிந்தனையின் போது தன் வாழ்வில் மலர்வதற்கிருந்த அல்லது மலர வேண்டிய வேறு ஓர் அழகிய பருவத்துக்கு
தூண்டுதல் போலவே இந்திர விகாரத்து துறவியின் சந்திப்பு வாய்த்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனத்தில் உறுதிப்பட்டது. மனம் சென்ற போக்கில் சிந்தித்தவாறே கால்கள் சென்ற போக்கில் சுற்றிவிட்டு அவன் படைக்கல சாலையை அடைந்த போது நேரம் நண்பகலுக்கு மேல் ஆகியிருந்தது. நீலநாக மறவர் திருநாங்கூரிலிருந்து திரும்பி வந்திருந்தார். ஆனால் மீண்டும் எங்கோ புறப்படுவதற்கு சித்தமாயிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக வாயிற்புறத்தில் அவருடைய தேர் குதிரைகள் பூட்டப் பெற்று பயணத்துக்குரிய நிலையில் நின்று கொண்டிருந்தது. வழி அனுப்புவதற்கு நிற்பது போல் படைக்கல சாலையின் மாணவர்களும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். களைப்பு தீர நன்றாக நீராடி தூய்மை பெற்ற பின் உண்பதற்காக படைக்கல சாலையின் உணவு கூடத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்த இளங்குமரனை நீலநாக மறவர் உடனே கூப்பிடுவதாக ஒரு பணியாள் வந்து தெரிவித்தான். வயிற்றில் மிகுந்த பசி இருந்தாலும் அவரை சந்தித்துவிட்டு பின்பு உண்ண செல்லலாம் என்று அந்த பணியாளுடன் நீலநாகரை சந்திக்க சென்றான் இளங்குமரன். உன்னை எதிர்பார்த்துதான் காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறேன் இளங்குமரா. நேற்றிரவுதான் திருநாங்கூரிலிருந்து நான் திரும்பினேன். மறுபடியும் இப்போது திருநாங்கூருக்கே புறப்படுகிறேன். நீயும் என்னுடன் அங்கே வர வேண்டும். நாங்கூர் அடிகள் உன்னை காண்பதற்கு மிகவும் ஆவலோடு இருக்கிறார். உடனே புறப்படலாம் அல்லவா என்று நீலநாக மறவர் கேட்டபோது நான் இன்னும் உண்ணவில்லை என்பதை சொல்வதற்கு கூசிக்கொண்டு புறப்படலாம் ஐயா, நானும் வருகிறேன் என்று கூறி உடனே இணங்கினான் இளங்குமரன். நீலநாக மறவர் தேரில் ஏறுவதற்கு முன் தேர்தட்டின் படியில் ஒரு காலும் தரையில் ஒரு காலுமாக நின்று கொண்டு மீண்டும் இளங்குமரனிடம் கூறினார். தம்பி, சோழ நாட்டிலேயே சான்றாண்மை மிக்கவரும் பெரிய ஞானியுமாகிய அடிகளின் அருள் நோக்கு உன் பக்கம் திரும்பி இருக்கிறது. முக்காலமும் உணரவல்ல அருமை சான்ற பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவும் வலுவில் ஒருவனை தேடிக்கொண்டு வருவது பெரும் பாக்கியம். அந்த பாக்கியம் இப்போது உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்வது உன் பொறுப்பு. நான் தழுதழுக்க அவர் இவ்வாறு கூறியதை கேட்டபோது இளங்குமரனுக்கு என்ன காரணத்தாலோ மெய் சிலிர்த்தது. அவரை உள்ளே அமர செய்து தேரை அவனே செலுத்தி கொண்டு சென்றான். தேர் புறப்பட்டு புறவீதிக்குள் நுழைந்து வளநாடுடையார் இல்லத்தை கடந்தபோது வாயிலில் நின்று கொண்டிருந்த முல்லை கையை உயர தூக்கி ஏதோ சொல்லி கூப்பிட்டதை இளங்குமரன் கவனித்தும் அப்போது அவளுக்காக தேரை நிறுத்தவில்லை. அதேபோல் நாலங்காடியின் திருப்பத்தில் எதிரே மிக அருகில் வந்த மற்றொரு தேரில் சுரமஞ்சரியும் வானவல்லியும் வசந்தமாலையும் அமர்ந்திருந்ததை கண்டும் அவன் தேரை நிறுத்தவில்லை. ஆனாலும் வினாடியில் தேர்களின் வேகத்தையும் மீறி சுரமஞ்சரியின் முகத்தில் தன்னை பார்த்ததால் ஏற்பட்ட சிறிது மலர்ச்சியை அவன் கவனிக்கும்படி நேர்ந்தது. காலையில் துறைமுகத்தில் தன்னிடம் கோபித்துக் கொண்டு பிணங்கி ஓடிய போது அவள் இருந்த நிலையையும் இப்போது எதிரே தேரில் சந்தித்த போது இருந்த நிலையையும் ஒப்பிட்டு நினைத்தான் இளங்குமரன். மிகவும் அழகிய பெண்களின் மனத்துக்குள் அழகை போலவே பலவீனங்களும் மிகுதி என்று தோன்றியது அவனுக்கு. தேர் காவிரி பூம்பட்டினத்தின் அழகிய பகுதிகளை ஒவ்வொன்றாக கடந்து திருநாங்கூருக்கு செல்லும் வழியில் இளங்குமரனுக்கு பல அறிவுரைகளை கூறிக்கொண்டு வந்தார் நீலநாக மறவர். நாங்கூர் அடிகள் என்ன நோக்கத்தோடு இளங்குமரனை அழைத்திருக்க கூடும் என்பதையும் விளக்கி கூறினார். இளங்குமரனுக்கு அவற்றை கேட்டு மிகவும் பூரிப்பு உண்டாயிற்று. ஐயா, ஊழ்வினை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளை எத்தனை தொடர்பாக கோவைப்படுத்துகிறது பார்த்தீர்களா? இன்று காலையில் தான் தற்செயலாக நேர்ந்த ஓர் அனுபவத்தினால் எனக்கே ஞான நூல்களை கற்க வேண்டும் என்று தீரா பசி எழுந்தது. உடனே யாரோ சொல்லி வைத்தது போல் நீங்கள் என்னை திருநாங்கூருக்கு அழைத்தீர்கள். எல்லாம் எவ்வளவு இயல்பாக பொருந்தி வருகின்றன பாருங்கள் என்று நன்றியோடு அவரிடம் கூறினான் இளங்குமரன். தான் இந்திர விகாரத்து துறவியிடம் அவமானம் பட்டதையும் மறைக்காமல் அவரிடம் சொல்லிவிட்டான் அவன். இதையெல்லாம் அவமானமாக நினைக்கலாகாது தம்பி. நோயும் மூப்பும் மரணமுமாக உலகில் மனிதர்கள் நிரந்தரமாய் அடைந்து கொண்டிருக்கின்ற அவமான இருளில்தான் புத்த ஞாயிறு பிறந்து ஒளி பரப்பியது என்று அவர் மறுமொழி கூறினார். அவர்களுடைய தேர் நாங்கூர் அடிகளின் பூம்பொழிலை அடைந்த போது தற்செயலாக நிற்பவர் போல் நாங்கூர் அடிகளே வாயிலில் வந்து நின்று கொண்டிருந்தார். 1000 கதிர்விரிக்கும் ஞாயிற்றொளி அலை கடற்கோடியில் மேலெழுவது போல் அமர்ந்திருந்த அடிகளின் முகத்தை பார்த்தபோது இளங்குமரனின் உள்ளத்தில் பணிவு குழைந்தது. அவன் அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினான்.
நீலநாக மறவரும் வணங்கினார். அடிகள் கண்கள் இளங்குமரனையே பார்த்து கொண்டிருந்தன. சிறிது நேர அமைதிக்கு பின், "நீ மிகவும் பசித்து களைத்து போயிருக்கிறாய்" என்று இளங்குமரனை நோக்கி சிரித்தவாறே கூறினார் நாங்கூர் அடிகள். அவருடைய சிரிப்பு எதிரே இருப்பவர்களின் அகங்காரத்தை அழித்துவிடும் ஆற்றல் இருப்பதை இளங்குமரன் உணர்ந்தான். அவன் பசித்திருப்பது மெய்தான். ஆனால் அந்த பசி சோற்றினாலும் நீரினாலும் தீராத பசி, ஞான பசி. நீங்கள் தான் அந்த பசியை தீர்த்தருள வேண்டும் என்றார் நீலநாக மறவர். அடிகள் முகம் மலர நகைத்தார். பின்பு மெல்ல கேட்டார், பசி தீர்க்கிறவர்களுக்கு இந்த பிள்ளை என்ன விலை கொடுப்பானோ? மனம் நிறைய அறியாமையையும் ஆணவத்தையும் தவிர கொடுப்பதற்கு வேறொன்றும் நான் கொண்டு வரவில்லையே ஐயா என்று அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்து கொண்டே பதில் கூறினான் இளங்குமரன். அப்போது அவன் கண்களில் நீர் நிகழ்ந்தது. அழுகிறார் போல் குரல் நைந்து ஒலித்தது. அடிகள் இளங்குமரனுக்கு அருகில் வந்து அவனை தழுவிக்கொண்டார். நீ வேறொன்றும் விலை தர வேண்டாம். உன்னையே எனக்கு கொடு. என்னுடைய ஞானத்தை பயிர் செய்யும் விளைநிலமாக இரு. அதுவே போதும். என் பாக்கியம் என்று கூறியவாறே அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் இளங்குமரன். இந்த பாதங்களை நன்றாக பற்றிக்கொள். இவற்றை விட்டு விடாதே. உன் அறியாமையும் ஆணவமும் இவற்றின் கீழ் தாமே கரைந்து போகும் என்று கூறிவிட்டு தேரில் ஏறினார் நீலநாக மறவர். மறுகணம் அவருடைய தேர் திரும்பி விரைந்தது. நாங்கூர் அடிகள் இளங்குமரனின் கைகளை பற்றி கொண்டார். மகிழ்ச்சியோடு அவனிடம் கூறலானார். என்னுடைய மனத்தில் உதயமாகும் காவியம் ஒன்றிற்கு நாயகனாவதற்கு முழுமையான மனிதன் ஒருவனை நான் தேடிக்கொண்டிருந்தேன். அவன் இன்று எனக்கு கிடைத்து விட்டான். அந்த காவியம் உருவாக இனி தடையில்லை. அத்தியாயம் 39 நிறைவுற்றது. நன்றி. மணிப்பல்லவம் பருவம் 1 முற்றும். இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த நாவல் எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் மணிப்பல்லவம் பருவம் 1. நண்பர்களே, இந்த கதையை எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னோ, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னோ நான் நம்புறேன். நம்ம முரட்டுத்தனமான கதாநாயகனோட வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் அவனோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய மர்மமான ரகசியங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மோட சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கடைசியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை 2ஆம் பாகத்தில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நித்யா வெங்கடேஷ். நன்றி.